ஆபிரகாம் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் தான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடையவே கிடையாதுங்க. சில குரூப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒன்லி இஸ்ரவேலருக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பைபிள் இருக்கிறதெல்லாம் பாருங்க, இது உனக்கு இல்ல, இது அவங்களுக்கு, இது உனக்கு இல்ல ஆபிரகாமுக்கு, இது உனக்கு இல்ல ஈசாக்குக்கு, இது உனக்கு இல்ல யாக்கோபுக்கு. அப்படிதான் பாருங்க. ஒருத்தர் இது உனக்கு இல்ல உனக்கு இல்ல பைபிளை எழுதி கிழிச்சு போட்டுட்டே போனார். கடைசியில பைபிள் சபைக்கு பைபிள் கொண்டு வந்தா வெறும் அட்டையை மட்டும் தான். என்னப்பா அட்டை மட்டும் கொண்டு வரேன், நீங்க தான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது இது உனக்கு இல்ல, இது அவங்களுக்கு, இது உனக்கு இல்ல அவங்களுக்குன்னு சொன்னதுனால சரி நமக்கு இல்லாத பக்கத்தை எதுக்கு வச்சுன்னு சொல்லி கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னாராம் பாருங்க. நீ நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்குது கிறிஸ்தவத்துல. இதெல்லாம் உனக்கு கிடையாது உனக்கு கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மோட்சம் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வே எப்படியாவது மோட்சம் போய் சேர வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அதிகமாக சொல்லி கொடுத்தார்கள். நிச்சயமா சொல்றோம், நம்ம எல்லாரும் ஒரு நாள் மோட்சம் போவோம், பரலோகத்துக்கு போவோம், ஆமென், சொர்க்கத்துக்கு போவோம் என்பது நிச்சயம். அது மாறாத உண்மை, மாறாத தன்மை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம்ம அங்கு செல்வோம் என்பதிலே நமக்கு முழு நிச்சயம் இருக்க வேண்டும்.